my rap from the block. Moving mad, keep it in close. Packs in my ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். அந்த படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுராசி. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி படங்களோட ரிவ்யூ எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாமல் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு எல்லாமே வரும். உங்களுக்கு பல என்டர்டைன்மெண்ட், பல எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம சேனல் மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். மதுராசி அப்படின்ற படம் வந்து யாரோட படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு 23வது படம் தான் இந்த படமாக அமையுது. ஏஆர் முருகதாஸ் வந்து எடுத்திருக்க எவ்வளோ படங்கள் வந்து பயங்கரமாக போயிருக்கு. அவர் எடுத்த படங்கள் வந்து கம்மியாக இருந்தாலும் அவர் வந்து தமிழ் டைரக்டர்லேயே கொஞ்சம் பெரிய டைரக்டராக இருக்கார். அது காரணம் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே சூப்பராக ஓடி இருக்கு. தளபதி விஜயோட படங்கள் துப்பாக்கி படமாக இருந்தாலும் சரி, சர்க்கார் படமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் அவர்களோட தர்பார் படமாக இருந்தாலும் சரி, எல்லாரோட படங்களையும் மாசாக ஹிட் ஆகிற மாதிரி சூப்பராக எடுத்து வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு ஃபஸ்ட்டு எடுக்கிற படம்னா அது இந்த படம் தான். அதுதான் மதுராசி. வாங்க இந்த படத்தோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதாவது இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து யார் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி அப்படிங்கிறவங்க தான் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான 2 பேர் வந்து வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய், அதாவது கேஜிஎஃப் படத்தில் வர அதிரா, அவர் தான் பயங்கரமாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் அவர் பயங்கரமாக நடிச்சிருப்பார். நம்ம தளபதி விஜய் அவர்களோட படத்தில் வில்லனா, துப்பாக்கி படத்தில் வில்லனா வந்த நம்ம வித்யுட், அவர் தான் வந்து இந்த படத்துலேயே வந்து வில்லனாக நடிச்சிருப்பார். பயங்கரமான ஒரு ரோல் நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து எப்போவுமே நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து காமெடி, அதுக்கப்புறம் ஜாலியாக போகும். ஆனால் இந்த படம் வந்து எப்படி அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும். இந்த படத்தில் வந்து காமெடிக்கு வந்து முக்கியத்துவம் தரல, ஃபுல்லாக வந்து ஆக்ஷன், அதாவது பயங்கரமான கன்ஸு, பாம்பு. நீங்கள் வந்து ட்ரைலர்லேயே பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கங்கே கன் வெடிச்சுட்டே இருக்கும், கன் சுடுறதை காமிச்சிருப்பாங்க, பாம்பு அங்கங்கே வெடிக்கும், ஒரு பெரிய கேங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் வந்து பயங்கர ஆக்ஷனாக இருக்கும். இந்த படத்தில் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரில்லர் டைப் ஃபிலிம். இந்த படம் வந்து பயங்கரமாக த்ரில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படம் வந்து சைக்காலஜியோட சம்மந்தப்பட்டிருக்கும். எப்படி அப்படின்னா இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு இதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து ஓய மாட்டார், எப்படியாவது எடுத்த வேலையை வந்து முடிச்சிருவார். அப்படி ஒரு விஷயம் வந்து இதில் இருக்கும். இந்த படம் சைக்காலஜியோட ரிலேட்டடாக இருக்கும். அது நீங்கள் சினிமா போய் பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து சாங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம வழக்கம் போல சிவகார்த்திகேயனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். யாருன்னு அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அனிருத் அவர்கள். இவர் வந்து இந்த படத்தில் வந்து பயங்கரமாக மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் பயங்கரமாக சூப்பராக கொடுத்துருப்பாரு. சாங்ஸ் எல்லாமே நல்ல சாங்ஸாக தான் இருக்கும் கேட்குற அளவுக்கு. அப்படியே மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், பிஜிஎம்ஸும் சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருப்பாரு. இவர் அனிருத் அவர்கள் வந்து மற்ற படங்களை மற்ற ஹீரோஸ்க்கு தரதை விட சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நல்லாவே போட்டு தந்திருப்பார். ஏன்னா இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். அப்புறம் முக்கியமான அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன்ஸு எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. காமெடிஸ் வந்து இங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுருப்பாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருப்பாரு. அமரன் படத்தில் எப்படி வந்து மாஸ் காட்டி கன்ஸோட நடித்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் சூப்பராக நடிச்சிருப்பாரு. பல பேர் ராட்சசர்கள், அதாவது இந்த டீமுக்கு இந்த படத்தில் கெட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ராட்சசர்களாக இருப்பாங்க, அதாவது ரொம்ப கெட்டவங்கள அவங்களை எதிர்க்கிற ஒரு ராட்சசனாக தான் இவர் மாறுவார். யார் அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள். படம் வந்து சூப்பராக இருக்கும், எல்லாம் போய் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் தான். யாரும் மிஸ் பண்ணாமல் படத்தை போய் பாருங்க. சிவகார்த்திகேயன் அவர்களோட படம்னாவே சூப்பராக இருக்கும். அது இந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ் எடுத்திருக்காரு, அதனால படம் இன்னுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அனிருத் அவர்களோட மியூசிக்கு, பிஜிஎம் அப்படின்னு எல்லாமே இருக்குது. படம் அப்படியே சூப்பராக இருக்கும். அதனால யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. எல்லாரும் பார்க்குற அளவுக்கு சூப்பரான படமாக இந்த படம் வந்து இருக்குது. அதனால எல்லாரும் போய் பாருங்க. சரி, இந்த ரிவ்யூ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம
மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிருங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் இன்னும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ரிவ்யூ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரிவ்யூவில் வந்து நான் இதை பேசிக்காக சொல்லியிருப்பேன். நான் வந்து இன்னொரு ரிவ்யூவும் போடுவேன். அதில் தான் வந்து படத்தோட ஸ்டோரி, படம் எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக போடுவேன். அதனால் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு இன்னும் நல்லா நான் வந்து அந்த வீடியோ வந்து போட யூஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன்.